சாரி. சாரி. நான் தாண்டி இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கேன். பிரியா, கொல்லாம விட மாட்டேன். ஏய், விடுங்கறம்ல. சாவு. பிரியா. ஏய், நில்லு. ஏய், பிரியா. பிரியா. எப்படியாவது இங்கிருந்து போயிடணும். அப்பாடா. நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த கேம் ஷோ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போற எல்லாரோட பேரும் நான் சொல்றேன். எல்லாரும் ரெடியா இருங்க. அத நேம் லிஸ்ட் கொடு. ஃபர்ஸ்ட் தான் நேம் கொடுத்தது சிவான் சக்தி. ஹாய். நெக்ஸ்ட் ஹீரா அண்ட் ராம். எஸ் இங்க. நெக்ஸ்ட் பிரியா அண்ட் ஜோஸ். எஸ். நெக்ஸ்ட் மதுமிதா அண்ட் ஹாய் 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 ஹாய். பேரை கொடுக்க வேணாம்னு சொன்னால் கேட்காம கொடுத்து வச்சிட்டா. அவங்களும் பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நேரம் பார்த்து எங்கே போனான்னு தெரியலையே. ஸ்விட்ச் ஆஃப். சரி கிளம்புவோம். நில்லு.
சார் என்ன சார் இப்படி பண்றீங்க? எங்க தான் சார் இருக்கீங்க? எங்க தேடியும் உங்களை காணோம். எங்க தான் சார் இருக்கீங்க? நான் இங்க மேக்ஸ் பக்கத்துல தான் சார் இருக்கேன். அப்படிங்களா? அப்படியே நேரா வாங்க. என்ன சார் நீங்க இது கூடவா தெரியல? அப்படியே நேரா வாங்க சார். இங்க தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ ரெடி? சிவா சார், எங்க உங்க பேர் சக்தி? இதோ பக்கத்தில் போயிருக்கா, எப்போ வருவான்னு தெரியல. நான் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, சாரி. ஏன் சார், உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமே. இல்லை, ட்ரை பண்ணிட்டேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நீங்கள் வேற யாரையாவது சேர்த்துக்கோங்க. இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். சாரி. ஓகே, நீங்க எல்லாத்தையும் அதை ரெடி பண்ணுங்க. மீரா, மீரா, மாமா, இங்க வாங்க. மீரா சார் நீங்க என்ன சரிங்க? நானும் சக்தியும் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்தோம். ஆமா, நீங்க எங்க இங்க? நான் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை பார்க்க வந்தேன் சார். ஓ சரி. மீரா, நானும் சக்தி இங்கே ஒரு கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பேர் கொடுத்தோம். ஆனால் சக்தி எங்கே போனானே தெரியல. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? அசோக்கை வேற கண்டுபிடிக்கணும். இந்த நேரம் பார்த்து மாமா கேம் ஷோ விளையாட கூப்பிடுறாரே, என்ன பண்றது? மீரா, என்ன யோசிக்கிறீங்க? சார், அது என் ஃப்ரெண்டு எனக்காக காத்துட்டு இருப்பாங்க, அதான். என்ன மீரா நீங்க, இந்த கேம் ஷோனா மணிக்கணக்காக நடக்க போகுது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணவங்க ஒரு ½ அன் ஹவர் சேர்த்து வெயிட் பண்ணட்டும். இல்ல சார், அது. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், என் கூட வரீங்க. ஓகே, வாங்க. பட் சார். அட வாங்க மீரா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மீரா. சொல்லுங்க சார். நாங்கள் போட்டியில் கலந்துக்கிறோம். சக்தி வந்துட்டாங்களா? இதோ வந்துட்டாங்களே. வெல்கம் மேடம். தேங்க்யூ. இந்த ஷோ முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் என் சக்தி, ஓகே? எப்பவுமே நான் தான் மாமா உங்க சக்தி. மீரா, என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஓகே தானே? ம். என்னம்மா, இந்த சீரியல்ல முக்கியமான சீன்ல தொடரும்னு போடுற மாதிரி இந்த சங்கீதா நம்மள ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. எனக்கும் அதாம்மா புரியல. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அம்மாடி, நீ வேணா ஒரு முறை கால் பண்ணி பாருமா. The subscriber is currently switched off. Please try after some time. என்ன திரும்பவும் எடுக்கலையாம்மா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃபா? அப்போ நமக்கு ஆப்பா? ஏமா நீ வேற பயமுறுத்துற? அம்மாடி, ஆடு புலி ஆட்டத்துல வர மாதிரி சுத்தி ஆடுங்கெல்லாம் புலிய மறைச்சிடுச்சு. இப்போ புலி எப்படி தப்பிக்க போகுதுன்னு தான் தெரியல. அம்மா, பயத்துல ஏதேதோ உளறிட்டு இருக்க நீ. அம்மாடி, நான் உளரலம்மா. அசோக்க அந்த சக்தியோ சுந்தரோ யார் பார்த்தாலும் நாம மாட்டிக்குவோம். இல்ல அந்த அசோக் சங்கீதாவை பார்த்தாலும் சிவா கிட்ட நாம மாட்டிக்குவோம். எல்லா பக்கமும் நமக்கு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குமா. பாத்துக்க சுபத்ரா. ஆமாமா, அந்த அசோக் சக்தி கண்ணுல மாட்டனா உடனே சிவா முன்னாடி அந்த அசோக்க கொண்டு போய் நிறுத்தி அந்த சக்தி நம்மள மாட்டி விட்டுருவா. பாத்துக்கோ. இந்த சங்கீதா வேற போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவங்க என்னதான் பண்றாளோ. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாலாவது ஏதாவது செய்யலாம். எதுவும் தெரியாம ஒரே டென்ஷனா இருக்கு. அம்மாடி, எனக்கு டென்ஷன்ல வயத்தை கலக்கிற மாதிரி இருக்குமா. போமா. சரி சரி.
இந்த பக்கம் தானே வந்தா, எங்க போனா? இந்த சக்தி எப்படா தின்ன காலி ஆகும்னு காத்துட்டு இருந்திருக்கா. நான் கொஞ்சம் இப்படி வந்ததும் சிவா கூட ஜோடி போட்டுட்டு நிக்கிறா. ச்சே. என்ன பண்றேன்னு பாரு. இவன் வேற இந்த நேரத்துல குறுக்க நந்தி மாதிரி வந்துட்டு இவன் கண்ணுல மாட்டணும். இவன் நம்மள அடிச்சே கொன்னுடுவான். ஓகே गाइस, பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் வந்தாச்சு. சோ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம ஷோவோட ப்ரொசீஜரை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த ஷோல கலந்துக்கிற ஜோடிகளுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்க எல்லாரும் முன்னாடி ஒரு மேட்டு போடுவோம், கூடவே ஒரு பாட்டும் போடுவோம். பாட்டு ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாரும் டான்ஸ் ஆடி மேட்டை சுத்தி வரணும். நீங்க ஆடிக்கிட்டே மேட்டை சுத்தி வரும்போது திடீர்னு நாங்க பாட்டை நிறுத்திடுவோம். உடனே நீங்க எல்லாம் கீழே போட்டிருக்க அந்த மேட்டு மேல ஜோடி ஜோடியா போய் நிக்கணும். என்னது ஜோடியா நிக்கணுமா? அதுல எந்த ஜோடி மேட்டு மேல நிக்க முடியலையோ அவங்க இந்த ஷோவை விட்டு வெளியேறணும். முக்கியமா மேட்டுக்குள்ள நிக்கணும். உள்ள ஒரு கால் வெளியே ஒரு கால் நின்னா அவங்க எலிமினேட் ஆனதா அர்த்தம். ஓகே, ஒவ்வொரு ரவுண்ட் முடிஞ்சதும் மேட்டோட சைஸ் சின்னதாயிட்டே இருக்கும். மேட்டோட சைஸ் சின்னதாக ஆக பார்ட்டிசிபென்ட் எலிமினேட் ஆகிட்டே இருப்பீங்க. கடைசியா ஒருத்தர் மட்டுமே நிக்கிற அளவுக்கு மேட்டோட சைஸ் சின்னதாயிடும். அதுல யார் நிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். Let's start the music. குக்கரக்க சேவல கொழுக்கி நிக்காவல நம்மோட கூட்டணிதான் ஆடும் நர்சல்ல. I want to marry your mama. 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 கண்டதும் காதல காட்டாதே பாவல. நீங்க வாங்க. எலிமினேட் ஆயிட்டீங்க, வாங்க. ஸ்டார்ட் மியூசிக். ஓகே, எல்லாரும் வெளியில வாங்க. நீங்க மேட்டை மாத்துங்க.
ஏய் வா வா சீக்கிரம் வா. இட்ஸ் ஓகே, எலிமினேட் ஆயிட்டீங்க போங்க. இப்ப எல்லாரும் மேட்டை விட்டு வெளியில வாங்க. மேட்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்டார்ட் மியூசிக். சீக்கிரம் நீங்க வாங்க வாங்க, எலிமினேட் ஆயிட்டீங்க வாங்க. வா. சோ ஃபைனலி இப்போ ரெண்டு கப்பல் இருக்காங்க. இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? டேய் நில்லு. போடா. வாங்க வாங்க, ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் அவளுக்கு சாதகமா நடக்குதே. டோட்டல் கப்பிள்ஸ்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் மியூசிக். நாங்க கூட மேட்டோட சைஸ் சின்னதாக்குனதும் ரெண்டு பேரும் ஒரு கால் வச்சு நிப்பீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க அவங்கள தூக்கி நின்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. இவ்ளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ண சிவா அண்ட் சக்திக்கு ஒரு சின்ன கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. மிஸ்டர் சிவா, இந்த காதல் செயினை நீங்களே உங்க கையாலேயே சக்திக்கு போட்டுவிட்டு உங்க காதலை வெளிப்படுத்துங்க.